ரொம்ப நல்ல பாப்பா, ரொம்ப வீரமா இருக்கும். பாம்பே புடிச்சு அடிச்சு எரிஞ்சிரும், கடிச்சு தூக்கி வீசும். நல்ல பாம்பெல்லாம் நல்லா வீரமா இருக்கும். இதோட குட்டின்னு நாளையும் வந்து பத்திரம் பண்ணி நம்ம வந்து நல்லா வளர்த்துட்டோம் அப்படின்னா போதும். இதுல 2 பெண் குட்டி இருக்கு, 2 கிடா குட்டி இருக்கு. இதை நம்ம நல்லா வளர்த்துடணும். வீட்டுல இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பராமரிப்பேனா. ஒன் டைம் வந்துட்டு போறது இவ்வளவுதான் பார்க்க முடியுது. இப்போ இதுக்காகவே நாளைக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன். வந்து இவங்க ஏரியா எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி இவங்களுக்கு வந்து இவங்களெல்லாம் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி வச்சுட்டு போவோம். மருந்து போட்டு குளிப்பாட்டலாம். ஒரு மருந்து இருக்கு, பூட்டாக்ஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்தை குளிப்பாட்டிட்டு ஒரு அன்னக்குடையில அந்த பூட்டாக்ஸை கொஞ்சம் ஊற்றி இந்த குட்டியை வந்து வாயெல்லாம் பிடிச்சிக்கணும். அந்த தண்ணிக்குள்ள ஒரு 2 மினிட்ஸ் அப்படி அமுக்கிட்டு மேலே தூக்கி விட்டுறணும். விட்டுட்டு அந்த தண்ணியை நம்ம தொடச்சி விட்டுறோம். நக்கிடாம பார்த்துக்கணும். கொஞ்ச நேரம் மாசத்துக்கு 2 வாட்டி அந்த மாதிரி குளிப்பாட்டணும்னாக்க அப்படியே டோட்டலாவே முடி கொட்டி போய் ஸ்கின் தெரியும் சில நாய்களுக்கு. அந்த மாதிரி நாய்கள் கூட வந்து திருப்பி முடி முளைச்சு நல்லா வந்துடும். அதனால இப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு நம்ம கொடுத்தாகணும். குடிங்க, பால் குடிங்க. அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். இன்னொரு 3 மாத்திரை இருக்கு, தொடர்ந்து போடுவோம். அதுல சரி ஆயினா ஓகே, சரி ஆகல அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் போக வேண்டியதான். அதுக்கும் வந்து ஷாம்பு இருக்கு, மேலே போட்டு குளிப்பாட்டத்துக்கு ஒரு ஷாம்பு கொடுத்தாரு. அந்த ஷாம்பும் வாங்கிட்டு வந்துருக்கு, அதையும் போட்டு நம்ம குளிப்பாட்டி விட்டுருவோம். குளிப்பாட்டி விட்டுட்டு அது சரியா போதாலும் நம்ம பார்க்கலாம்.